டாக்டர் டயபெட்டிக்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க எந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும்? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், அறிகுறிகள் இருக்கிறவங்க எந்த வயசா இருந்தாலும் 30 வயசுக்கு கீழ இருந்தா கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ்க்கான அறிகுறி இருந்ததுன்னா, கண்டிப்பா பரிசோதனை செஞ்சுக்கிடணும். ஒரு லேப்ல போய் ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிடணும். அதே மாரி அறிகுறியே இல்லாதவங்க 30 வயசு ஆயிட்டா கண்டிப்பா அவங்க போய் கம்பல்சரி ஒரு ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பரிசோதனை பண்ணிக்கணும். இப்போ நீங்க கேட்குறீங்க என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் இதெல்லாம். என்ன பண்ணலாம்? 1 ஒரு லேப்ல போய் வெறும் வயித்துல, வெறும் வயிறுன்னு நம்ம சொல்லும்போது என்னது 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங். முந்தின நாள் நைட்டு சாப்பிட்டதுலேருந்து அடுத்து ஒரு 8 hours எம்டி ஸ்டொமக்கில் நம்ம இருந்துட்டோம்னா, முந்தின நாள் 10 மணிக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் 6 o'clock ஆகும்போது 8 hours ஆஃப் ஃபாஸ்டிங் வந்துடுது. அப்போ காஃபி, டீ, டிஃபன், பால், மோர் அந்த மாதிரி எந்த கேலரி இன்டேக்கும் எடுத்துக்காம அதுக்கு பேர் தான் எம்டி ஸ்டொமக்னு சொல்லுவோம். இதில் போய் நம்ம ஒரு பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்க்கலாம், பிளட் சுகர் லெவல் பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் யூஸ்வலாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போமோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம அதே குவாலிட்டி அதே குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு 2 hours கழிச்சு போய் நம்ம மறுபடியும் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு விதமான டெஸ்ட்டு. இல்லைன்னா ஓஜிடிடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு. இதே ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கொடுத்துட்டு வெறும் வயித்துல போய் பிளட் சுகரை கொடுத்துட்டு அடுத்து சாப்பிட்றதுக்கு பதில் அவங்க லேபில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குளுக்கோஸ் எடுத்து ஒரு 75 கிராம் குளுக்கோஸ் எடுத்து ஒரு 250லேருந்து 300 ml தண்ணியில் கலந்து நம்மளை ஒரு 10 நிமிஷம் குடிக்க வச்சுட்டு அதிலிருந்து அவங்க 2 hours கழித்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இதில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இதோட சேர்த்து HbA1c, அதாவது நம்ம கடந்த 3 மாதத்தில் பிளட் சுகர் எந்த அளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்குன்னு சொல்கிற டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெறும் HbA1c மட்டும் வச்சு நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க வேண்டாம். ஃபாலோ அப்புக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டயபெட்டிஸ் பரிசோதனை பண்ணும்போது ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிட்டு 2 hours கழிச்சு இருக்க பிளட் சுகர், இல்லைனா ஒரு ஓஜிடிடி, இதோட சேர்த்து இந்த HbA1c இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக போய் ஒரு லெபார்ட்டரியில் பண்ணிட முடியும். இதை வச்சு இதுக்கு ஒன்றுத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு இருக்குது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்.